அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 29, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உதயநிதி துணை முதல்வர், செந்தில் பாலாஜி, நாசர் மீண்டும் அமைச்சர்கள் அண்ட் 3 பேர் நீக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம்னு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சரவையில் 4 பேர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் 6 பேரின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. பொன்முடி வனத்துறை அமைச்சர், வி மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர், கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சர், மதிவேந்தன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர், எஸ் ராஜகண்ணப்பன் பால்வளம், காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர், தங்கம் தென்னரசு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பருவநிலை மாறுபாடு, நிதி மற்றும் தொழில் துறை அமைச்சர்னு தெரிவிச்சிருக்காங்க. புதியவர்களுக்கு என்ன பொறுப்பு, உதயநிதிக்கு 3வது இடம்னு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். ஆர்எல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இதோட பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறளும் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். நம்ம இயற்கை மரண கருணை கொலை மத்திய சுகாதார அமைச்சகத்தில் புதிய வரைவு வழிகாட்டுதல்கள் வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இயற்கையான மரணம் அடையும் வகையில் நோயாளிகளை கருணை கொலை, அதாவது பாசிவ் யுத்தனேசியா செய்வதற்கான புதிய வரைவு வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவர்னு அப்படியே ஒரு பெரிய ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அதிக அபாயங்களையும் தனித்துவமான சவால்களையும் எதிர்கொள்வதை உணர்ந்து அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் சனிக்கிழமை தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த இயற்கை மரண கருணைக்குள்ள நியூஸ் எதுக்கு வாசித்தேன்னா, புதிய வரைவு வழிகாட்டுதல்கள் மத்திய சுகாதார அமைச்சகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு நியூஸ்ன்றதுனால தான் வாசித்தேன். மற்றபடி இந்த கருணைக்குள்ளே அது சம்மந்தமாக வாசிக்கணும்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இந்த மாதிரி இது சம்மந்தமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு அடுத்த ஒரு எக்ஸாமில் இயற்கை மரண கருணைக்குள்ளே சம்மந்தமாக அரசு எதுவும் வெளியிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருமே என்ன தோணும், இது சம்மந்தமாக கூட வெளியிடுவாங்க அரசு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம அதை பார்த்து வச்சுக்கிட்டோன்னா, இது சம்மந்தமாக கூட வெளியிடுவாங்க. அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ என்ன நியூஸ் அதை பற்றி வருதோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது எந்த டாப்பிக்கு நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது நெகட்டிவான டாபிக் இல்லை பாசிட்டிவான டாப்பிக்கு அப்படிலாம் பார்க்காம நமக்கு அதில் நோட் பண்ணுறதுக்கு டேட்டா இருக்குன்னா நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்தியாவில் சுற்றுலா வங்கதேசத்தினர் அமெரிக்கர்கள் ஆர்வம்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான முதல் அரையாண்டில் இந்தியாவுக்கு 47.8 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதில் வங்கதேசம் அமெரிக்கா நாட்டில் அதிகம் பங்கு வகிக்கின்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. 36 சிறந்த சுற்றுலா கிராமங்கள்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ் அண்டு குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல. மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கே இது சம்மந்தமாக எதுவும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸும் பேப்பர் கட்டிங் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.